வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புகிறாங்களோ இல்லையோ, பணக்காரன் எது சொன்னாலும் நம்புவாங்க. ஸோ நம்ம ஊரில் வந்து பணம் ஒருத்தன் சம்பாதிச்சிட்டா போதும், ஸோ அவன் சொல்கிறது எல்லாத்தையும் பிளைண்டாக நம்புறது. ஸோ நம்மளும் அந்தமாரி பணக்காரன் ஆகிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னால் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறது. பில்லியனர்ஸை நம்ம நம்பலாமா நம்பக்கூடாதா? ஸோ அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். வெல்கம் டு ரகுலன் இன்சைட்ஸ். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம க்ரோ பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து இன்னும் நிறைய விஷயம் நம்ம பண்ண முடியும். ஸோ நம்ம ஆஸ்ட்ரகுலன் சேனலில் வந்து நம்ம பண்ண இந்த சேலஞ்சஸ் அந்தமாதிரி விஷயங்கள்லாம் கூட இதில் நம்ம கண்டினியூ பண்ண முடியும். ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம ஆர்மரோடோவில் வந்து இந்தியன் ஆர்மி வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டு நல்ல ரிவ்யூஸ்லாம் வீடியோ ரிவ்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை போய் பாருங்கள். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி ஃபீல்டில் லே லடாக் அந்தமாரி ஃபீல்டில் வந்து இருக்கிற ஆக்சுவல் ஜவான்ஸ் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸை ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரிட்டி ஹாப்பி. ஸோ ஒரு நம்மளோட கம்பெனி வந்து ஒரு சின்னதாக உருவாக்கி நம்மளுக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிது அப்படின்னு கேட்குறது நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மக்கள் வந்து வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அதேமாரி நல்லா கொளுத்த பணக்காரன் இருந்தானா அவன் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. வெளுத்ததான் பால் நம்புகிறாங்களோ இல்லையே இதை நம்புவாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரனாக இருக்கிறான். ஸோ அவன் இவ்வளோ தூரம் வந்து ஏதோ மேஜிக் பண்ணி தான் இவ்வளோ தூரம் பணக்காரன் ஆகிட்டான். அந்த மேஜிக் என்னென்னு சொன்னால் நம்மளும் பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு நப்பாசையில் வந்து அவன் என்ன சொன்னாலும் அப்படியே பிளைண்டாக நம்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக எப்போவுமே ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து நம்ம ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் எலான் மஸ்கே வந்து உங்கள் கூட உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, அடுத்த நாள் நீங்கள் பில்லியனர்லாம் ஆக முடியாது. இது நான் உடனே வந்து இது நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்றது கிடையாது. பாயிண்ட் என்னென்னா, அதுக்கான மைண்ட் செட்டு அந்த அளவுக்கு நம்ம எடுக்க வேண்டியது. ஏன்னா அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் எலான் மஸ்கே வந்து திடீர்னு அந்த காசெல்லாம் போயிடுச்சு. அவன் வச்சுருந்த எல்லா கம்பெனியும் அழிஞ்சு போச்சு, எல்லாமே $0 ஆகிடுச்சு. அவன்கிட்ட கையில் கொஞ்சம் கூட காசு இல்லை. இப்போ வந்து உங்களோட லெவலில் என் லெவலில் உங்கள் லெவலில் இருக்கிறான். மாதம் வந்து $1,00,000 $2,00,000 சம்பாதிக்கணும், இதுக்குள்ளார குடும்பத்தை ரன் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அவனாலையும் இது முடியாது. ஸோ அதேமாரி நம்மளாலையும் வந்து அவனை மாதிரி வந்து நம்ம குயிக்காக அந்த ஏன்னா அவனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து லெவரேஜ் இருக்கும். அவன் ஃபெயில் ஆனாலும் திரும்ப ரீபூட் பண்ணுறதுக்கு அவன்கிட்ட வந்து காசு இருக்கும். 10 ராக்கெட் வெடித்தாலும் 11 ராக்கெட் ஆனாலும் கூட முடியும். அவன்கிட்ட அதேமாரி பொலிட்டிக்கல் கான்டாக்ட் இருக்கும். ட்ரம்ப்போட குழந்தைய கூட்டிகிட்டு ட்ரம்ப்போட ஓவல் ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு பொலிட்டிக்கல் கான்டாக்ட் இருக்கும், லாபி பவர் இருக்கும், சோஷியல் மீடியா பவர் இருக்கும். லைக் ட்விட்டரை வாங்கி வச்சுருப்பான். ஸோ அவன் வந்து யோசித்து அவன் பண்ணுற சஜஷன் எல்லாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. அவன் கூட ஒரு நாள் இல்லை, நீங்கள் 1 மாதம் இல்லை, 1 வருஷம் இருந்தால் கூட அவன் பண்ணுற நிறைய விஷயத்தை நம்ம அப்படியே ரெப்ளிகேட்டும் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் நம்ம சக்ஸஸும் ஆக முடியாது. ஸோ அப்போ என்னன்னா, வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் வித்தின் ப்ராக்கெட்ஸ். இது செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன், என்னோட பழைய வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் போடுறேன், அது கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அந்த ப்ராக்கெட் நீங்கள் ஒரு ப்ராக்கெட்லேருந்து இன்னொரு ப்ராக்கெட் நீங்கள் ஸ்கேல் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மணியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மணி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், ஸ்டேஜஸ் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒன்று பார்ப்போம். ஸோ அப்போ அவனோட ஸ்டைலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பணம்ன்றது அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நம்மளுக்கு தான் வந்து இன்றைக்கி போய் ஏதோ ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னா பேங்க்கில் பணம் இருக்கான்னு செக் பண்ணணும். அவனை பொறுத்த வரைக்கும் பேங்க்கில் பணம் இருக்கான்லாம் செக் பண்ண மாட்டான். அந்த கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அவனோட சாய்ஸ் அது மட்டும்தான். பணத்தை பற்றி அவன் கவலையே பட மாட்டான். ஸோ அப்போ அவன் வந்து த வே ஹீ திங்க்ஸ் அபவுட் மணி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதேமாரி மைண்ட் செட். ஸோ எப்படிப்பட்ட மைண்ட் செட்டில் இருக்கணும், எப்படி வந்து அவன் ரிஸ்க் எடுக்கிறான், இந்த ரிஸ்க் கால்குலேட்டடாக நான் கால்குலேட்டடாக, ஸோ இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் விச் வில் நாட் ஒர்க் ஃபார் அஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பில்லியனர் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து பிளைண்டாக நம்பக்கூடாது. இவன் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுவான், அக்ரிகல்ச்சரை பற்றி பேசுவான், ஜிஎம்ஓவை பற்றி பேசுவான். அண்ட் இதேமாரி காலங்காத்தால் நான் அந்த ரொட்டீன் வந்து மெடிடேஷன் 5 minutes பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கு படிப்பேன், அதுக்கப்புறம் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கிறத விட கம்மியாக தான் போவீங்க, இன்னும் ஏழையாக தான் போவீங்க. ஸோ இதெல்லாம் இந்த சிஇஓ உருட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இது வந்து இன்னும் ஃபுல் வீடியோவை நான் அதை கவர் பண்ணுறேன். பட் அது எல்லாமே வந்து டுபாக்குறது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்து அந்தமாரி சொல்கிற சிஇஓ எல்லாமே வந்து எதுக்கு அதை சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு புக்கை எழுதிட்டு இருப்பாங்க, அந்த புக்கை விற்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அது நீங்கள் நினச்சி முடிக்கிறதுக்குள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பில் கேட்ஸ் வந்து ஒரு புக்கை விட்டுருக்காருப்பா, எலான் மஸ்க் ஒரு புக்கை விட்டுருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து ஒரு $100 விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1 கோடி பேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் 100 கோடி சம்பாதிச்சுட்டு போயிடுவான் ஒரு புக்கில். அவனுக்கு அது வியாபாரம். அவனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏதோ சீக்ரெட்லாம் சொல்லிலாம் கொடுக்கல. நான் எப்படி பணக்காரனான ரிச் டேடு புவர் டேடு இதெல்லாம் வந்து அந்த ஆத்தர் பணக்காரங்களாக தவிர அதை படித்தெல்லாம் 3/4 பேர் பணக்காரனாக மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ அதே பில்லியனர் வந்து அவன் வளர்ந்துருப்பான் தெரியுமா. நீங்கள் பைரட்ஸ் ஆஃப் த சிலிக்கான் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து பில்கேட்ஸோட எப்படி வந்து அவன் என்னென்ன வேலை திருமத்து வேலை பண்ணான் அப்படின்றதெல்லாம் இருக்குது. அந்த படத்தை எடுத்து பார்த்தாலும் சரி,
மார்க் ஜுகம்பர்கோட படத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, இலான் மஸ்கோட கதையை ஒரு படமாக எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவன் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அவன் தூங்குறதுக்கு மொத்தம் 4 மணி நேரம் தான் இருந்திருக்கும், 3 மணி நேரம் தான் இருந்திருக்கும். அவன் சோஃபாவில் படுத்து தூங்கியிருப்பான், ரோட்டில் படுத்து தூங்கியிருப்பான். ஜெஃப் பேஸோ அமேசான் சிஇஓ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அவரோட டெஸ்க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதவு, பழைய கதவு வந்து ஒரு எங்கேயோ வாங்கிட்டு வந்து அதை ஒரு டெஸ்க்காக யூஸ் பண்ணிருந்தார். அவரோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா குப்பையாக தான் இருக்கும் ரொம்ப வருஷம். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பிக்கப் ஆச்சு, 2000க்கு மேலே தான் அமேசான் பிக்கப் ஆச்சு. அதுக்கப்புறம் லைஃப் மாறுனுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த டைமில் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் 16 மணி நேரம் வேலை செய்கிறான். அவனுக்கு வந்து காலைல கரெக்டாக ஒரு டைமுக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு இந்த நாளோட ஒர்க் பிளான் எல்லாத்தையும் நான் பிளான் பண்ண போகிறேன், 5 மினிட்ஸ் மீட்டிங் தான் நான் பண்ணுவேன், இப்படின்ற மாதிரிலாம் ஆர்கனைஸ்டாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஆக்டிவ் சிஇஓ. ஸோ எனக்கு வந்து இத்தனை கம்பெனிஸ் இருக்குது. டே அண்ட் நைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், நைட்டு 11 மணிக்கு. ஸோ இப்போவும் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்து தான் ஆகணும், ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ நான் தூங்கி வடிஞ்சிக்கிட்டு டயர்டாலாம் நான் எனக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது. எனக்கு இந்த நாள் ஃபுல்லாக வேலை இருக்குது, கை வலிக்குது, முது வலிக்குது, அப்படிலாம் அது எல்லாம் இருந்தாலும் என்னோடய சான்ஸை வந்து நான் தான் காப்பாற்றிக்கணும். ஸோ எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வரவனுக்கு வந்து தெரியாது நான் இன்றைக்கி எவ்வளோ வேலை செஞ்சேன், நேற்றுக்கு எவ்வளோ செஞ்சேன், எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அவனுக்கு இது தெரியவும் தெரியாது, கவலையும் பட மாட்டான். அவன் இனிமேல் நிறைய பேரை பார்ப்பான். அவன் ஒரு இன்வெஸ்டராக இருப்பான், இல்லை இன்னொரு கம்பெனியோட சிஇஓவாக இருப்பான், எனக்கு ஒர்க்கு கொடுக்கலான் இருப்பான், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான் இருப்பான், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் இவன்கிட்ட ப்ராஜெக்டை கொடுத்தா, இவனை நம்பி பணத்தை கொடுத்தா, இவன் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பானா, கம்பெனியை க்ரோ பண்ணுவானா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப நான் ஷார்ப்பாக இருக்கணும், எப்பவுமே ட்ரிம்டாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும். நான் சொல்கிற விஷயம் செய்கிற விஷயம் எல்லாத்துலேயும் நான் வந்து ஜெயிக்கணும். கொஞ்சம் தோத்தாலும் நிறைய ஜெயிக்கணும். ஸோ நிறைய தோத்துட்டு கொஞ்சமாக ஜெயிக்கக்கூடாது. ஸோ இந்தமாரி இது எல்லாத்தையும் நான் பண்ணால் தான் என்னை தேடி ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ இதுக்கு நான் வந்து 16 மணி நேரம் 17 மணி நேரம் வந்து ஐ ஹாவ் டு ஃபைட் ஹார்ட். இங்கே உட்காந்து நான் புக்கு படிச்சுக்கிட்டு நான் வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நான் மீட்டிங் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் ஒரு வாக்கிங் போவேன். இதெல்லாம் உருட்டு. இது எல்லாமே ரிட்டையர்ட் சிஇஓஸ் பண்ணுறது. எக்ஸிக்யூஷனில் இருக்கிற ஆக்சுவல் சிஇஓஸ் எலான் மஸ்க்குலாம் இந்த டைமே இருக்காது. உட்காந்து பொழுதுனிக்கும் புக்கு படிக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களோட ரிலாக்ஸ் டைமில் ஓரளவுக்கு அவங்க சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் அவங்க வேலையெல்லாம் டெலிகேட் பண்ணதுக்கப்புறம் பண்ணுவாங்க. பட் எல்லாத்தையும் பில்ட் பண்ணுற டைமில் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பில்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. பில்கேட்ஸ் எல்லாம் வந்து அவர் கம்பெனி ஆரம்பித்த புதுசில் இப்போ பண்ண ரொட்டீன்லாம் பண்ணிருந்தாருன்னா உருப்பிட்டுருக்கவே மாட்டார். அந்த கம்பெனி எல்லாத்தையும் மூடிட்டு அவர் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் குமாஸ்தா வேலையில் உட்காந்துருப்பார். ஸோ அதனால் இந்த பில்லியனர் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பிளைண்டாக நம்பாதீங்க. அதேமாதிரி கிளைமேட் சேஞ்ச் பற்றி சொல்கிறாங்கன்னா பில்கேட்ஸை சொல்லிட்டார் நம்புறது நோ. ஏன் வந்து அவங்க பேசுகிறாங்க அதை போய் பாருங்கள். அவங்க வந்து வேக்சினுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா பில்கேட்ஸு இப்போ ஃபைசரில் வந்து போய்ட்டு ஸ்டாக்ஸ் வாங்கியிருப்பார். ஏதோ ஒரு பொலிட்டிஷியன் பேசுகிறாங்க, செலிபிரிட்டி பேசுகிறாங்க, அவங்க வந்து பப்ளிக்காக எல்லோரும் முன்னாடி ஊசி குத்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதில் வந்து ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு இதில் வந்து ஒரு கெயின்ஸ் இருக்கும். அதனால் அவங்க வந்து பேசுகிறாங்க. லாபம் இல்லாமல் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அவங்களோட ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் ஒன்று இருக்குது. அந்த ரெப்புடேஷனை வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு நான் எதுக்கு வீணாக வியாபாரம் பண்ணுறதுக்கு நான் கோமாளியா? அவன் வந்து அவங்களோட வேலையே வந்து வியாபாரம் தான். அவன் ஒரு வியாபாரி. அவன் வந்து ஓஸில் வந்து இன்னொரு கம்பெனிக்கு ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ண போகிறானா? வேக்சின் நீ பண்ணாடி போ, நான் எதுக்கு ப்ரொமோட் பண்ண போகிறேன்? பில்கேட்ஸ் இந்த மாதிரி தான் எல்லா சுச்சுவேஷனுக்கும் வந்து ப்ரொமோட் பண்ணாரா? ஓகேப்பா, நீங்கள்லாம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க, அதை பண்ணுங்கள், முட்டை 2 முட்டையை சாப்பிடுங்க, இந்தமாரி எல்லா விஷயத்துக்கும் வந்து பில்கேட் சொல்லிட்டு இருந்தாரா? ஏன் இதுக்கு மட்டும் சொல்லணும்? 1000 பிரச்சனை இருக்குது, ஏன் அதிலலாம் தலையிடாமல் இதில் தலையிடணும்? ஸோ அவங்க எல்லாத்துலேயும் இதெல்லாம் தலையிடுறாங்களோ அது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு லாப நோக்கம் இருக்கும், அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதனால் அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பிளைண்டாக நம்பணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்களோட கான்ஷியஸ்னஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன ஆங்கிளே யோசிங்க. ஒருத்தன் வந்து ஒன்று சொல்கிறான் அப்படின்னா அவனுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு கேளுங்க. ஸோ நான் ஒரு பிஸ்னஸ்மேன். ஸோ நான் வந்து இப்போ ரகுலன் இன்சைட்ஸ்னு ஒரு சேனல் வச்சுருக்கிறேன், askraghulan வச்சுருக்கிறேன். இதில் நான் வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோஸில் நான் பாசிட்டிவாக நிறைய விஷயம் சொல்லலாம், ஐடியாஸ் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். பட் அட் சேம் டைம் இதில் வந்து என்னோடய கம்பெனியை நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ உனக்கு தேவை, உனக்கு நாலேஜ் இருக்குது, அது நீ எடுத்துக்கோ. பட் அதே சமயத்தில் நான் இங்கே வந்து நான் ஒரு ஓஸில் நான் எதுவும் பண்ணலை. ஸோ இதில் வந்து என்னோடய இது வந்து ஒரு பக்கம் உனக்கு கண்டென்ட்டு, எனக்கு என் பக்கம் வந்து என்னோடய கம்பெனிஸ்லாம் நீ தெரிஞ்சுக்கோ. ஸோ என் கம்பெனிஸ்க்கு வந்து ஏதோ ஒரு சேல்ஸ் நடக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு 60 கோஃபவுண்டர் இருக்கிறான். அவன் எல்லாருமே என்னமாரி ஸ்டார்ட் அப் என் கனவோடு வந்தவன். ஸோ எனக்குலாம் வந்து மிடில் கிளாஸாக பிறந்ததில் ஒரு சாபக்கேடு என்னென்னா கனவோடு பிறக்கிறது. ஸோ அந்த கனவோட பிறந்துட்டு நம்மளுக்கு அதை நிறைவேறாமல் அதை ஓடி அழுத்து போய் நம்மளுக்கு ஃபெயிலியருக்கு மேலே ஃபெயிலியர் ஆகி கைடன்ஸ் இல்லாமல், மென்டார்ஷிப் இல்லாமல், ஸோ நம்மளுக்கு எப்படி பண்ணுறோன்னு தெரியாமல் தத்தி முத்தி ஓரளவுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு, ஸோ இந்தமாதிரி எத்தனையோ பேர் வந்து அந்த தப்பு திரும்ப பண்ணிவிட்டு அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்கிறான். ஸோ அவன் ஃபெயிலியர்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து அவன் கனவை முடிச்சுட்டு போயிடுறான். ஸோ அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிஸ்லாம் பில்ட் பண்ணது எல்லாம் ஸ்மால் பட்ஜெட்டில் பண்ணுறது. ஒரு 5 lakhs 3 lakhs 4 lakhs 10 lakhs பட்ஜெட்குள்ளார நம்ம பண்ணுறது. அதுக்குள்ளார பண்ணி அதை சஸ்டைனபிளாக ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகிறது. ஸோ அப்படி இருக்கிறப்ப உனக்கு கண்டென்ட்டு, எனக்கு மார்க்கெட்டிங். ஸோ திஸ் இஸ் பேசிக்லி ஒரு அக்ரிமெண்ட். ஸோ இதை வந்து என்னோடய எல்லா சேனல்லையும் எல்லாத்துலேயுமே நான் சொல்லுவேன். ஸோ
ஸோ அதனால் வந்து யாராவது உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதில் இருக்கிற பாசிட்டிவான ஏதோ ஒரு கண்டென்ட்டாக அதை எடுத்துக்கோங்க. மற்றபடி அவங்க ஏதோ ஒரு அஜெண்டா வராங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து காலைல எழுந்திரிச்சோன்னா உங்களோட மார்னிங் ரொட்டீன்ஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பேசிக்லி ஓகே, அந்த கண்டென்ட் தான், அந்த கண்டென்ட்டில் வீக் ஓவரண்ட்டு நான் ப்ரொமோட் பண்ணுறேன், அதோட முடிஞ்சு போச்சு. பட் அந்த மார்னிங் டைமில் வந்து நீங்கள் வந்து தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ இருக்குது, இல்லை ஈகோ வேரியண்ட்டில் நம்ம ஒரு டீ ப்ராடக்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த டீயை குடிச்சிங்க அப்படின்னா செம்ம ஹெல்த்தியாக இருப்பீங்க, அந்த நாள் ஃபுல்லாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க அப்படி இப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா அந்த இடத்துல வந்து டீ குடிங்கன்றது நல்ல பழக்கம் கெட்ட பழக்கன்றதை விட அந்த டீயை வந்து என்னோடய டீன்றதுனால நான் ப்ரொமோட் பண்ணுறேன். ஒருவேளை என்னோடய டீ வந்து கெட்ட டீ அப்படின்னாலுமே நான் ப்ரொமோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான். ஸோ அதனால் எனிவேஸ் நம்ம அந்தமாரி எந்த ஒரு ப்ராடக்ட்டும் பண்ணலை. மனசாட்சி விரோதமாக எந்த ஒரு கம்பெனிலும் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் எந்த ஒரு சர்வீஸும் நம்ம பண்ணது கிடையாது. நம்மளோட ஸ்டார் ரேட்டிங் எல்லா கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்கன்னா 4.8 இருக்கும், கிட்டத்தட்ட 5 இருக்கும். ஸோ லக்கீலி வந்து நம்ம அந்த விஷயத்தில் வந்து ஓகே, அதனால தான் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராக்ரஸ் ஆகிறோம். ஸோ அதனால் திங்க் அபவுட் இட். ஸோ யாரையும் பிளைண்டாக நம்பாதீங்க, ஸோ இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஸோ நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இல்லையான்றது உங்கள் லாஜிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணுங்கள், காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு ரீசனுக்காக தான் என்னோடய சேனலில் யாரையுமே நான் ஃபேனுன்னு சொல்லவே விட மாட்டேன். என்னோடய ஆஸ்ட்ரகுலன் சேனலில் பண்ணிங்கன்னா லட்சக்கணக்கான கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அதில் வந்து ஒன்றுத்தில் கூட வந்து நான் ராகுல் உங்களோட ஃபேனுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதெல்லாம் போய் ரிப்ளை பண்ணியிருப்பேன், தம்பி அந்த மாதிரிலாம் சொல்லாது. ஏன்னா அப்படி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறத பிளைண்டாக நம்ப ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வேணாம். இன்றைக்கி என் சுச்சுவேஷனுக்கு நான் பேசுகிறது எனக்கு தோன்றதெல்லாம் பேசுகிறேன், எனக்கு எவனோட தவையும் தேவையில்லை, நான் சொந்தமாக சம்பாதிக்கிறேன், எனக்கு பொழப்பு கிடையாது. பட் நாளைக்கு என் சுச்சுவேஷன் என்ன ஆகும் தெரியாது, என் ஃபேமிலியில் என்ன பிரச்சனை வரும், எதுக்காக நான் என்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு தெரியாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபேன் பாய் இல்லைன்னா அப்போ நான் தப்பாக சொன்னேன்னா தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஸோ வில் see again another video guys and thank you so much for all your love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட எக்ஸ்பர்டைசரோட பிஸ்னஸ் சேனல்ஸ், வாட்ஸ்அப் சேனல்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணுறாங்க, அதில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ அதோட லிங்க் எல்லாமே வந்து எக்ஸ்பர்டைசர் இதில் இருக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க, இல்லைனா போட சொல்கிறேன். ஸோ செக் இட் அவுட். தேங்க்ஸ்.